திருச்செங்கோடு வேலவரின் மீது தீராத பக்தி கொண்டவர் குணசீலர் என்ற புலவர். ஒருமுறை திருச்செங்கோட்டிற்கு பாண்டி புலவரேறு என்ற புலவர் வருகிறார். இவரை வாதத்தில் வெல்வது என்பது கடினமான காரியம். இதுவரை இவர் நிறைய புலவர்களை வாதத்தில் தோற்கடித்துள்ளார். தன்னை வெல்ல யாரும் இல்லை என்ற எண்ணத்தில் திருச்செங்கோடு முருகனை பார்க்க வருகிறார். அங்கே குணசீலர் புலவரை சந்திக்கிறார். 2 பேருக்கும் வாதம் ஏற்பட்டு அது இறுதியில் சவாலில் சென்று முடிகிறது. நாளை என்னுடன் போட்டிக்கு வா என்று பாண்டி புலவரேறு குணசீலரை போட்டிக்கு அழைக்கிறார். இது என்ன சோதனை என்று எண்ணிய குணசீலர் முருகரிடம் முறையிடுகிறார். செங்கோட்டு வேலவா, என்னை எப்படியாவது காப்பாற்று என்று முருகப்பெருமானிடம் வேண்டினார். அடுத்த நாள் காலையில் பாண்டி புலவரேறு திருச்செங்கோடு மலை மீது போட்டிக்காக பாட்டு பாடிக்கொண்டே ஏறுகிறார். திருச்செங்கோடு மலைக்கு நாகமலை என்ற பெயரும் இருக்கிறது. இது நாகமலை என்றால் ஏன் படமெடுத்து ஆடவில்லை என்ற பொருள் வரும்படி ஒரு பாடலை பாடுகிறார். சமரமுகத் திருச்செங்கோடு சர்ப்பசைலமெனில் அமரீர் படம் விரித்து ஆடாததென்னே என்று பாடி முடித்ததும் அந்த பாடலை முடிக்க முடியாமல் தடுமாறுகிறார். எத்தனை முறை யோசித்தும் அடுத்த வரி வரவே இல்லை. அப்போது அங்கே ஆடு மேய்த்துக் கொண்டிருந்த சிறுவன் சொல்கிறான், அது குமரன், திருமருகன் முருகன், மயில் வாகனம் கொத்துமென்றே. இதை கேட்டதும் அந்த புலவர் ஆடிப்போய் விடுகிறார். அந்த வரிகளுக்கான அர்த்தம் என்னவென்றால், ஏன் இந்த நாகமலை படமெடுத்து ஆடவில்லை என்றால், முருகப்பெருமானின் மயில் வாகனம் கொத்தும் அப்படிங்கிற பயத்தால்தான் படமெடுத்து ஆடவில்லை என்கிற பொருள் வரும்படி பாடுகிறான். இதை கேட்டதும் பாண்டிப்புலவரேறு வியந்து விடுகிறார். அந்த சிறுவனை அழைத்து, யாரப்பா நீ என்று கேட்கிறார். நான் குணசீலர் புலவருடைய மாணவன் என்று அந்த சிறுவன் கூறுகிறான். அப்போதுதான் பாண்டி புலவரேறுவிற்கு அவருடைய தலைக்கணம் குறைகிறது. அவர் வந்திருப்பது முருகப்பெருமான் என்றும் முருகப்பெருமானின் அருளை பெற்ற குணசீலரை எதிர்ப்பது தவறு என்றும் உணர்ந்து கொள்கிறார். இதற்கு பிறகு குணசீலர் புலவரிடம் மன்னிப்பு கேட்டுவிட்டு செங்கோட்டு வேலவனை வணங்கிவிட்டு விடை பெற்று செல்கிறார் பாண்டி புலவரேறு. இது திருச்செங்கோடு பெருமையை உலகறிய செய்ய முருகப்பெருமான் நிகழ்த்திய திருவிளையாடலாகும். இத்தகைய சிறப்பு வாய்ந்த திருச்செங்கோடு செங்கோட்டு வேலவனை நேரில் சென்று தரிசித்து அவன் அருளை பெறுங்கள்.